அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒண்ணு இல்ல 2 சிறப்பு பதிவை பார்க்க போறோம். அதாவது இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான நாளான மாசி மகம் மற்றும் காரடையான் நோம்பிற்கான பதிவை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம தமிழ் மாத வரிசைப்படி ஒவ்வொரு மாதமும் வானில் இருக்கும் சந்திரன் 27 நட்சத்திரங்களில் பிரவேசிக்கும் தினங்களின் சுழற்சியே ஒரு மாதம்னு கருதப்படுது. இந்த நட்சத்திரங்கள்ல அனைத்தும் சிறப்பு தன்மை வாய்ந்ததா இருந்தாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திர தினம் மிகவும் சிறப்பானதா கருதப்படுது. அந்த வகையில மாசி மாதம் வரும் மாசி மகம் நட்சத்திரம் ஆன்மீக சிறப்பு மிகுந்த ஒரு தினமா கொண்டாடப்படுது. அன்றைய தினம் நாம என்ன செய்யணும்னு இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்கள்ல 9வது மாதமா வரும் மாசி மாதத்துக்கு பல சிறப்புகள் உண்டு. அதுல முதன்மையா இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா சிவராத்திரி. அதை தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளா கருதப்படுறது மாசி மகம். இந்த மாசி மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா சிவ வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதமாகும். இது புண்ணிய பலன்களையும் பல பிறவைகள்ல செய்த பாவங்கள் மற்றும் தோஷங்களால நமக்கு ஏற்படும் துன்பங்கள்ல இருந்து விடுபடவும் ஏற்ற ஒரு மாதமாகும். இந்த மாசி மாதத்துல மகம் நட்சத்திரத்துல வரும் நாள மாசி மகம் நாளா கொண்டாடுவோம். இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள்ங்கிறதோட பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதமாகும். இந்த மாசி மாதத்தை கடலாடும் மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துல புண்ணிய நதிகள், கோவில் களம், கடல்னு எங்க சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான ஒரு பலனை தருவதோட நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகும். மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள்னு ஒரு பழமொழி உண்டு. மகம் நட்சத்திரம்ங்கிறது நவகிரகங்கள்ல ஞானகாரகன்னு அழைக்கப்படும் கேது பகவானுக்குரிய நட்சத்திரமாகும். அதனால மாசி மகம் தினத்தன்னைக்கு இறை வழிபாடு, விரதம் மேற்கொள்றவங்களுக்கு இகலோக சுகங்கள் அனைத்தும் கிடைக்கிறதோட ஞானம் மற்றும் மோட்சம் அடைஞ்சு மீண்டும் பிறவாமை பாக்கியத்தை அருள்வார் கேது பகவான். இந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் வருது. அன்றைய தினம் அதிகாலை 3:53 மணி துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:09 மணி வரை மகம் நட்சத்திரம் இருக்கு. அதே மாதிரி மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50 மணி துவங்கி சதுர்தசி திதி இருக்கிறதுனால சிவ வழிபாடு செய்யறது மிகவும் உயர்ந்த ஒரு பலனை கொடுக்கும். சதுர்தசிங்கிறது சிவனுக்குரிய திதியாகும். இந்த திதியில வழிபடுறவங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமா கிடைச்சு பாவங்கள்ல இருந்து விடுதலையும் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த நாள்ல அதிகாலையிலே எழுந்து குளிச்சு உணவு எதுவுமே சாப்பிடாம அருகில இருக்கிற கோவில்ல போய் அங்க இருக்கிற தெய்வத்தை உளமாற வழிபட்டு கோவில் விழாக்கள்ல பங்கு கொண்டு உங்களால முடிஞ்ச சேவைகளை செஞ்சு வரலாம். உங்க சக்திக்கேற்ப அன்னதானம், ஆடை தானம் போன்றவற்றையும் செய்யறதுனால குடும்பத்துல இருக்கும் தோஷங்கள், குல சாபங்கள் நீங்கும். முடிஞ்சவங்க அருகில இருக்கிற நீர்நிலைகள்ல போய் புனித நீராடலாம். தட்சனின் மகளான அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மகம் தினத்துலதான் சொல்லப்படுது. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு மாசி மகம் அன்னைக்கு புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பேரு கிடைக்கும்ங்கிறதும் ஒரு நம்பிக்கை. சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் இதே நாள்லதான் சொல்லப்படுது. அதே மாதிரிதான் பாதாள உலகத்திலிருந்து பூமிய பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் மாசி மகம் நன்னாள்லதான். இந்த மாசி மகம் தினத்தன்னைக்குதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செஞ்சதா சொல்லப்படுது. அதனால இந்த நாள்ல சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், பெருமாள், முன்னோர்கள், குலதெய்வம்னு எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்கி வழிபடலாம். வருண பகவான் பிரம்மஹத்தி தோஷத்தால பீடித்த போது கடலில் மூழ்கியே இருந்தாராம். அந்த தோஷம் விலக சிவபெருமான மனமுருகி வணங்கினார். அவருடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் அருள் பாலித்து வருண பகவான் தோஷத்திலிருந்து நிவாரணம் அடைந்த தினம் மாசி மகம் தினமாகும். இந்த தினத்துல புனித நீராடும் நபர்களுக்கு பாவங்களை போக்கிட சிவபெருமான் கிட்ட வருண பகவான் அருள் செய்ய கேட்டு கொண்டாராம். அதை கேட்ட சிவபெருமானும் கேட்ட வரத்தை கொடுத்தார். வருண பகவானுக்கு முழுமையான தோஷ நிவர்த்தி கிடைத்த தினம்ங்கிறதுனால அன்றைய தினம் புனித நீராடுவது புண்ணியமா கருதப்படுது. இந்த நாள்ல கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோண மகாமகம் குளத்துல எழுந்தருளுவதா ஐதீகம். அதனாலதான் இந்த நாள்ல நாமும் சென்று நீராடினா நம்முடைய பாவங்களும் நீங்குவதோட கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் ஆசியும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. மாசி மகத்தன்னைக்கு தான் பார்வதி தேவி காலிந்தி நதியில ஒரு தாமரை மலர்ல வலம்புரி சங்கா தோன்றினாலுங்கிறது புராணம். சிவனிடம் சக்தியே பெருசுன்னு விவாதம் செஞ்சதன் பலனா சிவனின் சாபத்துக்கு ஆளாகி வலம்புரி சங்கா மாறி தாமரையில் தவம் இருந்தால் அன்னை பார்வதி. அந்த நேரம் தட்ச பிரஜாபதி தன்னுடைய இணையாலோட சென்று யமுனை நதியில நீராடும் போது வலம்புரி சங்கை கையில் எடுத்ததும் எண்ணி பார்க்காத வகையில அழகிய பெண் குழந்தையா அந்த சங்கு மாறியது. அந்த பெண் குழந்தைக்கு தாட்சாயணிங்கிற பெயரும் சூட்டியதா சொல்லப்படுது. இப்படி அம்பிகை வலம்புரி சங்கா கிடந்து தாட்சாயணியா உருவெடுத்த நாளும் இந்த மாசி மகம் நன்னாள். சிவபெருமான்
திருவிளையாடல்கள் பல புரிந்ததும் இந்த மாசி மகத்துல தான் குறிப்பிடத்தக்கது. அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவதும் இந்த மாசி மகம் நாள் தான். உயர் படிப்பு படிக்க விரும்புறவங்க, ஆராய்ச்சி செய்ய விரும்புறவங்க மாசி மக நாள்ல அவற்றை தொடங்கினா அதுல சிறந்து விளங்கலாம். மாசி மகம் நாள்ல புனித நீராட முடியாதவங்க மாசி மக புராணம் படிக்கலாம், இல்லனா கேட்கலாம். அதுவும் புண்ணியம் தரும். மாசி மகத்தன்னைக்கு நெல்லையப்பர் கோவில் பொற்றாமரை தீர்த்தத்துல திருநாவுக்கரசருக்கு தெப்ப விழா நடத்தப்படும். அப்பர் தெப்பம்ங்கிறது அதுக்கு பெயர். மாசி மாதத்துல அதிகாலையில எழுந்து குளிச்சு துளசியால மகாவிஷ்ணுவை வழிபட்டா வைகுண்டத்துல இடம் கிடைக்கும்னு நம்பப்படுது. மாசி மகம் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறதுனால சகல சௌபாகியங்களும் கிடைக்க பெறும். இதோட மாசி மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு விரத நாட்கள்ல ஒன்று காரடையான் நோன்பு. திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும், குடும்பத்தில் செல்வம் பெருகணும்னு வேண்டி இருக்கும் மிக அற்புதமான ஒரு நோன்பாகும். திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னு, மனதுக்கு பிடித்தவரே கணவரா அமையணும்னு, சத்தியவான் சாவித்திரிய போல நீண்ட காலம் இணை பிரியாத வாழணும்னு கைகள்ல மஞ்சள் நிற கயிறு கட்டி வேண்டி விரதம் இருப்பாங்க. இத சாவித்திரி நோன்பு விரதம்னு சொல்வாங்க. இந்த நோன்பு பொதுவா மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் துவங்கும் நாளன்னைக்கு கடைபிடிக்கப்படும். அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் காரடையான் நோன்பு ஆகும். இந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்படும். இந்த காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். மார்ச் 14ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளிச்சு சூரிய உதய நேரமான காலை 6:40 மணிக்கு விரதத்தை துவங்கிடணும். அதே மாதிரி மாலை சூரிய அஸ்தமனம் நேரமான 6:31 மணி வரை விரதத்தை கடைபிடிக்கணும். அதனால நோன்பு முகூர்த்தமான மாலை 5:30 மணிக்கு மேல 6 மணிக்குள்ளாக இந்த நோன்பு சரடு இல்லனா தாலி சரடு மாத்தி பூஜையை செஞ்சுக்கலாம். தாலி சரடுல 2 பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்துல வச்சு பூஜை செஞ்சு அதுக்கப்புறமா கட்டிக்கலாம். கணவர் வீட்டில இருந்தா அவருடைய கைகளால தாலி சரடையும் கட்டிக்கலாம், இல்லனா மூத்த சுமங்கலிகள் கைகளால கூட தாலி சரடை மாற்றிக்கலாம். அன்னை கௌரிய மனதார நினைச்சு வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நைவேத்தியமா படைக்கணும். அதே மாதிரி யம தர்மராஜரின் அருளை பெற சாவித்திரியை போல உருகாத வெண்ணெய் படைச்சு வழிபடணும். விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலையில விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். மார்ச் 14ஆம் தேதி பௌர்ணமியோட கிரகணமும் சேர்ந்து இருக்கிறதுனால கிரகண நேரம் முடிஞ்சதும் வழிபாட்டை செய்யறது சிறப்பு. அம்பிகைய குங்குமத்தால அர்ச்சித்து வழிபடுறவங்களுக்கு இன்பமும் வெற்றியும் தேடி வரும். மாசி மாதத்துல வரக்கூடிய 2 முக்கியமான விரத நாட்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விவரங்களை இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். இந்த 2 முக்கிய நாட்களையும் நேரங்களையும் தவற விடாம வழிபாடு செஞ்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.